ஓம் சாந்தி. அமைதி என்பது என்ன? மன அமைதியை தேடாதீங்க, அமைதியாகவே மாறுங்க. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்கள் மன அமைதியை யார் கெடுக்கிறாங்க? வீட்டில் இருக்கக்கூடியவங்களா? வேலை அழுத்தமா? பணப்பிரச்சனையா? இல்லை யாரோ சொன்ன ஒரு வார்த்தையா? நாம் எல்லாருமே சொல்வோம், எனக்கு கொஞ்சம் மன அமைதி வேணும். ஆனால் ஒரு ஆழமான கேள்வி, அமைதிங்கிறது தேட வேண்டிய ஒன்றா, இல்லை நாம் மறந்துவிட்ட நம்மளுடைய இயல்பான குணமா? இன்னைக்கு ராஜயோக ஞானத்தின் பார்வையில் ஆத்மாவின் தெய்வீக குணங்களில் ரொம்ப உயர்ந்த குணமான அமைதி பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். பலர் அமைதினா பேசாமல் இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அமைதிங்கிறது சத்தம் இல்லாத இடம் கிடையாது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. உண்மையான அமைதி எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆன்மீக நிலையை இழக்காமல் இருக்கிறது. யாராவது பாராட்டுனா அதிகமாக பறக்கக்கூடாது, யாராவது குறை சொன்னால் உடைஞ்சு போகக்கூடாது. சூழ்நிலை மாறலாம், மனுஷங்க மாறலாம், ஆனால் ஆத்மாவின் அமைதி மாறக்கூடாது. அதனால அதுதான் உண்மையான ராஜயோகம். சரி, உலகம் அமைதியை எங்கே தேடுது? இன்னைக்கு உலகம் முழுசும் அமைதியை வெளியே தேடுறாங்க. அமைதியான வீடு, வேலை, மனிதர்கள், சூழ்நிலை. ஆனால் ஒரு உண்மையை யோசிச்சு பாருங்க, உள்ள அமைதி இல்லாத ஒருவர் இமயமலைக்கு போனாலும் அவருடைய மனசு அமைதியாக இருக்குமா? இல்லை. ஏன்னா அமைதிங்கிறது வெளிப்புற பரிசு கிடையாது, அது ஆத்மாவினுடைய பிறப்புரிமை. நாம் அதை உருவாக்க வேண்டியது கிடையாது. திரும்பவும் நினைவுபடுத்திக்கோங்க. ஏன் அமைதியை இழக்கிறோம் அப்படின்னா, காரணம் மற்றவங்க கிடையாது, தேக உணர்வு தான் காரணம். என்ன ஏன் மதிக்கலை, எனக்கு ஏன் இப்படி சொன்னாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், இந்த நான், எனக்கு, எனதுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் போது அமைதி குறையுது. ஆனால் ஒரு நிமிஷம், நான் இந்த உடல் கிடையாது, நான் ஒரு தூய ஆத்மா, நான் சிவ் பாபாவின் குழந்தை. இந்த நினைவு வந்தவுடனே மனசு மெதுவாக அமைதியாக மாற ஆரம்பிக்குது. இதுதான் ஆத்ம உணர்வின் சக்தி. அடுத்து, அமைதி ஒரு தெய்வீக சக்தி. அமைதி ஒரு பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய சக்தி. அமைதி கோபத்தை கரைக்குது, பயத்தை குறைக்குது, அவசரத்தை அடக்குது, குழப்பத்துக்கு தெளிவு தருது. ஒரு அமைதியான ஆத்மா பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டாரு. ஒவ்வொரு சவாலையும் ஒரு பாடமாக பார்ப்பாரு, ஒரு வாய்ப்பாக பார்ப்பாரு. அதனால தான் அமைதி வாழ்க்கையை மாற்றும் சக்தின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து அமைதி கடலான சிவ் பாபாவின் நினைவு. ராஜயோகத்தில் அமைதியை உருவாக்குறது இல்லை, அதை அனுபவிக்கிறோம். எப்படி? அமைதி கடலான சிவ் பாபாவின் நினைவில் உட்காரும்போது அவர்கிட்ட இருந்து அமைதியின் சக்தி நம்ம ஆத்மாவை நிரப்புது. அப்போது மனசில் இருந்த சத்தம் குறையுது, பயம் குறையுது, கவலை கரையுது. உள்ளம் ஒரு தெளிவான ஏரி மாதிரி மாறுது. அந்த ஏரியில் பரமாத்மாவின் ஒளி தெளிவாக பிரதிபலிக்குது. ஸோ இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த 3 கேள்விகளை கேட்டு பாருங்க. என் அமைதி சூழ்நிலையை சார்ந்ததா, இல்லை ஆத்ம உணர்வை சார்ந்ததா? என்னுடைய இருப்பு மற்றவங்களுக்கு அமைதியை உணர வைக்குதா? நான் அமைதியை தேடுறேனா, இல்லை அமைதியின் வடிவமாகவே வாழ்கிறேனா? நினைவில் வச்சுக்கோங்க, அமைதிங்கிறது வெளியே கிடைக்கக்கூடிய பரிசு கிடையாது, அது ஆத்மாவின் இயல்பான ஒளி. அந்த ஒளியை திரும்ப அனுபவிக்கும் போது நம்ம வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகமும் மாறத் தொடங்கும். நான் அமைதியின் வடிவமான ஆத்மா. அமைதி கடலான சிவ் பாபாவின் நினைவில் நிலைச்சு என் ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, செயலின் மூலம் அமைதியின் அதிர்வலைகளை உலகம் முழுவதும் பரப்புகிறேன். நல்லது. ஓம் சாந்தி.